அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதமின் மன மகிழ்ச்சி 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் எலிசா தீர்க்கதரிசியினுடைய ஊழியத்தின் தொடர்ச்சி தான் இந்த அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவங்களையும் 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதல் சம்பவத்தை, முதல் பகுதியை நான் உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாம் தாங்கள் இருக்கின்ற இடம் நெருக்கமாய் இருக்கிறது, அதை விசாலமாக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு தேவையாக மரத்தை வெட்டுவதற்காக அவர்கள் செல்லுகிறார்கள். செல்லும் பொழுது எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, நீங்களும் கட்டாயம் எங்களுடன் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுக்க, எலிசா தீர்க்கதரிசி நான் வருகிறேன் என்று சொல்லி போகிறார். அப்படி போகும் பொழுது மரத்தை வெட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த கோடரி, இரும்பு கோடரியானது ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் வெட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த கோடாரி அருகில் இருந்த தண்ணீருக்குள் விழுந்து விட்டது. விழுந்து விட்ட உடனே, ஐயோ இதுவே என்னுடையது கிடையாது, நான் ஓசி வாங்கிட்டு வந்ததாச்சே, நான் இரவலாக வாங்கினதே, நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்கும் பொழுது அங்கே ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. அதுதான் இந்த முதல் பகுதியில் இருக்கிறது. நான் வசனத்தை வாசித்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்காங்க, எங்களுக்கு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு வர வேண்டும் என்றான். அதற்கு எலிசா, நான் வருகிறேன் என்றார். பாருங்க, அவர்கள் மரத்தை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்றான். உடனே எலிசா தீர்க்கதரிசி செய்கிறார், எந்த இடத்தில் விழுந்தது என்று கேட்கிறார். அவன் விழுந்த இடத்தை அடையாளமிட்டு காண்பித்த பொழுது இவர் செய்கிறார், மரத்திலிருந்து ஒரு கொப்பை வெட்டி உள்ளே போடு, எந்த இடத்தில் உன் கோடரி விழுந்ததோ அந்த இடத்தில் போடு. இந்த கொப்பு போய் உள்ளே விழுந்த உடனே இந்த இரும்பு கோடாரியானது மிதந்து வர ஆரம்பித்தது. மிதந்த உடனே அவர் சொல்லுகிறார், போய் உன்னுடைய கோடாரியை எடுத்துக்கொள். அவன் எடுத்துக்கொள்கிறான். என்ன அதிசயம், ஆச்சரியம்னா, இரும்பு எங்கேயாவது மிதக்குமா? மிதக்கவே மிதக்காது. மிதக்காத ஒன்றை மிதக்க செய்தார் தேவனுடைய மனுஷன். நடக்காத ஒன்று நடக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நிமித்தம். ஜென்ம ஸ்பாவங்கள் மாறவே மாறாதுங்க. இரும்பினுடைய ஜென்ம ஸ்பாவம் என்ன? தண்ணீருக்குள் மூழ்கி போகும், அதன் எடை அதிகம். ஜென்மஸ்பாவம், இரும்பினுடைய தன்மை, இரும்பினுடைய இயல்பையே மாற்றி அதை மிதக்க செய்தார் தேவனாகிய கர்த்தர். ஆமென். நம்மால விட முடியாத ஜென்மஸ்பாவங்களை கூட தேவன் அப்படியே மிதக்க பண்ணி வெளியே அனுப்பி விடுவார். நடக்கவே நடக்காது. இத்தனை வருஷம் ஊறி போனவனுங்க, அது இயல்பு, அதுதான் நேச்சர் அப்படின்னு சொல்றோம்ல. நேச்சுரலா அவங்க இப்படிதான் இருப்பாங்க, மாற்ற முடியாது. எஸ், உண்மைதான். ஆனால் கர்த்தரால் முடியாதது எதுவும் இல்லை. இரும்பை மிதக்க பண்ணின தேவன் ஜென்மஸ் பாவங்களை மாற்றுவதற்கு, இயல்பு தன்மையை தலைகீழாய் மாற்றுவதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். சில விஷயங்களில் நீங்கள் சோர்ந்து போய் கூட இருக்கலாம். இந்த இடத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்கவே முடியாது, அது அப்படியே இயல்பாய் போய்விட்டது. அவர்களையும் அதையும் பிரிக்க முடியாது. ஏன், நம்மையே எடுத்துக்கொள்வோம், என்னையும் இதையும் பிரிக்க முடியாது. ஒட்டி போனதை போல இருக்கிறோமே என்று சில விஷயங்களை குறித்து நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், இரும்பை மிதக்க பண்ணின தேவன் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இயல்பு தன்மையை மாற்றி நன்மை உண்டாகும்படி செய்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரும்பை மிதக்க பண்ணினவரே. ஆம் சுவாமி, அப்படிப்பட்ட சரித்திரமே இல்லை, அது அதனுடைய தன்மையும் இல்லை. எல்லாவற்றையும் மாற்றின எங்கள் தேவன் எங்கள் வாழ்க்கையிலும் செயல்படுவதற்கு நல்லவராய் இருக்கிறேன். உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். துதி கனம் மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.
காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.